ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா இனிமேல் ரஞ்சிதா கூட தான் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொன்னதை நம்முடைய வெண்பா ஏற்றுக்காதனால பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ஹாஸ்டல் போட ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்முடைய வெண்பா குட்டி ஃபயராக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி நீ எனக்கு அத்தையாக இருக்கலாம், இல்லை சொத்தையாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வேலை என்ன, அம்மா வீட்டுக்கு என்ன தின்னுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். இப்படி தம்பியோட வீட்டில் உட்காந்துட்டு தம்பி பொண்டாட்டியை எப்படி வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எல்லாம் நல்லா இருப்பியா, இதெல்லாம் என்னுடைய லைஃப்பில் முடிவெடுக்க நீ யார், என்னுடைய லைஃப்பில் முடிவெடுக்கனா ஒன்று என் அம்மாவாக இருக்கணும், என் அப்பாவாக இருக்கணும், நீ யாருடி, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, உன் வீடு எங்கே இருக்கா அங்கே போ அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா பேசுகிறவர்களை பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா பார்த்தீங்களா ராஜ்யமா அவள் எப்படி வெண்பாவை மாற்றி வச்சிருக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யார் மாற்றி வச்சிருக்கிறது, என்னுடைய மல்லியம்மா எனக்கு என்றைக்குமே நல்லதாக சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தனால கண்டிப்பாக கெட்ட பொண்ணை தான் நான் வளருவேன். மரியாதையோட சொல்கிறேன், 2 பேர் வீட்டை விட்டு போயிருக்கீங்க, என் அம்மாவும் என் அப்பாவும் பிரிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, அதுக்காக மரியாதை கெட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா கேட்குற வழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறாங்க. ஏ வெண்பா என்ன வாடி கேட்குற, இறி உன் டாடா மட்டும் சொல்கிறா அப்படின்னு. நீ சரி சொல்லு, என் டாடா கிட்ட நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நீ ஹாஸ்டலில் போடுறேன்னு சொல்லு, என் டாடா என்னை பார்க்காத இருக்கவே மாட்டார், நீ சொன்னதை உன்னதான் திட்டுவார், மரியாதையை நான் என் டாடா கையில் சொல்கிறேன். டாடா இந்த ராஜிமா வந்தாங்களா, அவங்க வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜிமா நீங்கள் போகிற போக்க பார்த்தா உங்களை இந்த வெண்பா வீட்டை விட்டு அனுப்பிடுவா போல இருக்குது. நம்ம இந்த மல்லியுமே இந்த வெண்பாவும் பிரிக்க பார்த்தா இவ உங்களும் என்ன பிரித்து இப்போது துரத்தி விட்ருவா போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ரஞ்சி எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, என் அம்மாவை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிட்டு என் டாடாவை கல்யாணம் பண்ணுன்னு பார்க்குறேன், உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லை, அடுத்தவனோட புருஷனுக்கு ஆசைப்படுறிய, இதுக்கெல்லாம் பிச்சை எடுத்து பொழைக்கலாண்டி அப்படின்ற மாதிரி நம்மளோட வெண்பா சும்மா மனசில் இந்த பாரதெல்லாம் அப்படியே ஒட்டி தீர்த்துறாங்க சொல்ல முடியும். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா வெண்பா பெரியவங்கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாதுரா செல்லும் அப்படின்ற மாதிரி சொன்னால், அதுக்கு அவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும் இல்லாமா, நீங்கள் எப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்க அந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும்ல, அவங்களுக்கு வயசுக்கு மரியாதை கொடுக்கலாம், ஆனால் அந்த வயசுக்கு மீறின செயலெல்லாம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுக்காக மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா சும்மா ஃபயராக கேள்வி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் கிட்ட நம்முடைய இந்த ராஜேஸ்வரி சொல்கிறது நடக்க போதா இல்லை நம்ம மல்லி சொல்கிறது நடக்க போகுதுன்றதுங்க வேற ஒரு எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸும் கொண்டு போகிறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய விஜய் எப்பயுமே யோசிக்காத முட்டாள்தனமாக தான் அக்கா சொல்கிறதா வேத வாக்குன்னு நம்மளுடைய வெண்பாவோட விஷயத்தில் முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெண்பாவை பிரிஞ்சு கண்டிப்பாக வாழ்கிறானோ இல்லையோ கண்டிப்பாக நம்முடைய மல்லி விஜய்கிட்டேருந்து துரத்தி விட்டு ரஞ்சிதா கல்யாணம் பண்ணி இவனோட வாழ்க்கையை நாசப்படுத்திடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு நம்முடைய மல்லிப்புக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ கனடாவுக்கு கிளம்ப போகிற அப்படின்ட்டு அந்த ராஜேஸ்வரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னால் நல்லா இருக்குங்க, இல்லை தான் அக்கா சொல்கிறது வேதவகன்னு சொல்லி நடந்துக்கிட்டாங்க, இவங்க வாழ்க்கை சுத்தமாக போயிடும். நம்முடைய மல்லியோட வாழ்க்கையுமே எதுக்குமே வெண்பாவுக்கு தான் இந்த கல்யாணமே பண்ணிட்டாங்க. மொத்தமாக 2 பேர் வாழ்க்கை நாசமாக போய் 2 பேரும் புரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் லைக்